வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆறாவது பாடல். அல்லேலூயா, கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் மறுபடி வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அம்பரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினால் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் மறுபடி வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் மறுபடி வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். பூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தரால் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன்
மறுபடி வருகிறாரே. அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இருநூற்றி எட்டாவது பாடல். மகிழ்ந்திடுவேன் நம் தேவனுக்குள். மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள். மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள். ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பழம் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பழம் இல்லாமற் போனாலும், மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள். ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள். ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், இடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள். ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மகிழ்ந்திடுவேன் நம் கர்த்தருக்குள், களி கூறுவேன்
என் தேவனுக்குள் மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நாம் யாவரும் தனி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்திருந்து 406வது பாடலை நாம் பாடுவோம். வேலை நாள் ஆறும் சென்று ஓய்வு நாள் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். வேலை நாளாரும் சென்ற ஓய்வு நாள் ஆரம்பமாயி தேயம் நெஞ்சமே பேராசிர் நாளாம் இதில் உய்ந்திட எழுந்திடாயோ ஆயன் நெஞ்சமே. ஆதியாறு நாளாகிலத்தையும் அண்ட சராசரமனைத்தையும் ஆண்டவராக்கி இளம் நாளையே உய்தாசரீர்த்தான் நீனை நெஞ்சமே. சீனாய் மலை மேல் கர்த்தர் கற்பித்தார் பூதலமூற்றும் போகும் ஓய்ந்தார்தான் தீர்க்க பிதாக்கள் வேத பக்தர்கள் ஓய்ந்தாரின் நாளே ஆதி முதலா. தெய்வாசீர்வாதம் வாய்ந்த ஓய்வு நாள் படைப்பு மானோம் கமல் ஓய்வு நாள் இம்மை மறுமை மாற ஓய்வு நாள் இஸ்ரவேல சபை கூடும் நாள். லோகிக வேலை தோளில் அகற்றி தெய்வ முகம் திரும்ப நெஞ்சமே மானடி வீழ்ந்து நாமம் பூற்றியே ஜெபித்து தேடு அவர் ஆசியே. இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்தை ஐயா மணி அவர்கள் ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த நாளிலே நான் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய இந்த லைவ் போடுறது கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. பிசாசு வேலையை காட்டிட்டான். இது
தொழில்நுட்பத்தை வந்து என்றைக்குமே நம்ம நம்ப முடியாது. அது எப்போனாலும் என்ன செய்யணும்னா அது காலம் வரும். நம்ம வந்து நம்ம சரியாக அதை பாதுகாத்துருக்கணும். அது நம்ம சரியாக பாதுகாத்தாமல் என்னன்னு சொல்லி தெரியல. இந்த டஸ்ட் அடிக்க பார்த்தீங்களா, நம்ம தூசி அடிக்கலாம். இந்த தூசியெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே போய் செட் ஆயிரும். அது வந்து அதில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தோன்னு சொன்னால் அது நல்லா இருந்திருக்கலாம். சரி, என்ன பிரச்சனைன்னு தெரியல. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டர் சரியானதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 127வது சங்கீதம். முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது 3 வார்த்தைகள் ஒரே வார்த்தையாக வர்றதை பார்க்குறோம். என்ன வார்த்தைலாம் வருது? ஒரு வார்த்தை வருது இல்லை, 3 வாட்டி வருது. என்ன வார்த்தை? விருதா விருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? 3 வார்த்தை வருது. விருதான்னா என்ன அர்த்தம்? வீண் அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? விருதான்னா வீண் என்று அர்த்தம். ஆனால் சில தமிழ் பாஷைக்காரங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விருதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. விருதாவாக வந்துட்டு போயிட்டானே, விருதாவெல்லாம் இருக்கான், விருதாவான்னா வேஸ்டாலாம் இருக்கான், வீண் விருதா அப்படின்ட்டு. இந்த 3 வசனத்திலே நாம் படிக்கின்ற போது வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். கர்த்தர் வீட்டை கட்டலை அப்படின்னா என்னுடைய வீடு வீண் இல்லையா? கர்த்தர் நகரத்தை காக்கலை அப்படின்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட காவலை போட்டாலும் அது வீண். நான் என்ன வேலையை செஞ்சாலும் சரி, தேவன் என்னுடைய வேலையிலே அவருடைய பிரசன்னத்தை தரவில்லை என்று சொன்னால் அந்த வேலை வீண் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. மனிதர்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரங்களிலே ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்படும், அப்படி தானே? என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த வருஷத்தில் நம்ம எல்லாம் புது வருஷத்தில் இருக்கோம். புது வருஷத்தில் 2வது வாரத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த 2வது வாரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துலேயும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த வருஷத்தில் நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் அதை ஆசீர்வதிக்கணும், அதை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? சத்துருவோடு போராட்டம், உலகத்தில் நமக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டம். இந்த போராட்டத்திலெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். என்னுடைய திருச்சபை நிரம்பி வழியணும், என்னுடைய திருச்சபை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நம்ம என்னென்னாலும் நினைக்கலாம், ஆண்டவர் என் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன நினச்சாலும் அது வீண் என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். நான் செய்கிற வேலைகள், நான் செய்கிற காரியம், என்னுடைய குடும்பம் எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் நான் செய்கிறது எல்லாம் வெற்றிகரமாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். ஒரு அனுபவம் ஒன்று வேத வசனத்தில் நாம் படிக்கிறோம். கலிலேயா கடலில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கூட்டிகிட்டு போனார், அப்படி தானே? வாங்க நம்ம கடலுக்கு அக்கறைக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கூட்டிகிட்டு படகுல ஏறினார். படகுல ஏறினா அவர் நல்லா அயர்ந்து என்ன செஞ்சிட்டார்? தூங்கி விட்டார். அயர்ந்து தூங்கி விட்டார். சீஷர்கள் எல்லாம் நல்லா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, கடல் வந்து சீற்றம் அதிகமாச்சு, புயல் காற்று வீசியது, படகுகள் உடைந்து போகிற மாதிரி என்ன செஞ்சது? காற்றெல்லாம் அடித்தது. எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. சீஷர்கள் எல்லாரும், நாங்கள் எல்லாம் சாக போகிறோம், நாங்கள் சாகிறது உமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? அவர்கள் எழுப்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில் இருந்தார் தெரியுமா?
நல்ல அந்த போட்டில் பக்கத்தில் தலை நல்லா தலைவாணி வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து அவங்க கூட தானே இருந்தார், ஏன் அவர் மட்டும் நல்லா தூங்கினார், மற்றவங்களாம் ஏன் தூங்கலன்னு நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக நம்ம கூட இருக்கிற முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கணும்? என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய குணம், இயேசு கிறிஸ்துடைய மகிமை, இயேசு கிறிஸ்துடைய அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருடைய இருதயத்திலலாம் இருக்குதோ அவங்க இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அருகாமையிலே இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சீசர்களுடைய உள்ளத்தில் இல்லாததுனால அவர்கள் சந்தோஷம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கு வைத்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒருவேளை என் அருகாமையில் நான் வச்சுருக்கேன்னா, இயேசு கிறிஸ்துவை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், நன்றி தெரிவித்தல். இவங்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி. ஒரு எஃபர்ட் மீட்டிங் நடத்தினா சொல்லுவாங்கள்ல, வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, கீபோர்டு வாசித்தவருக்கு நன்றி, பாட்டு கூட்டம் நடத்தினவங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு கடைசியாக ஆண்டவருக்கு நன்றி. இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் நடக்கும். ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்காங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்கும் போது வர்ஷிப்பு, முடியும் போது வர்ஷிப்பு, இடையில பூரா கலவரம் நடக்கும். இது உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் இல்லை. அப்போ தேவன் என் கூட இருக்கணும், நான் செய்கிற எல்லா வேலையிலையும் அவருடைய பிரசன்னம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து என்னோடு சரீர பிரகாரமாக பிரசன்னமாகிறது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னம் என் உள்ளத்திலே இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் இருந்தால் தான் அவர் நான் செய்கிற எல்லா காரியமும் என்ன செய்யும்? வாய்க்கும் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் படிப்போம். மத்தேயு 10:37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இதுக்கு முந்தின வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. கடந்த வாரத்தில் ஐயா சொன்னார், அப்படி தானே ஐயா? வீட்டார் தான் சத்ரு அப்படின்ட்டார். என்னுடைய வீட்டார் எனக்கு எப்போ சத்ரு தெரியுமா? என் வாழ்க்கையில் என்னுடைய வீட்டுக்காரங்களை என் வாழ்க்கையில் முதலாவது இடத்துல வச்சேன் அப்படின்னா அவர்கள் எனக்கு எப்படி இருப்பாங்க? சத்துருக்களாக இருப்பார்கள். என்னுடைய ப்ரையாரிட்டி, என்னுடைய முக்கியத்துவம் யாருக்கு நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன்? அடுத்த வசனத்தில் அதுக்கான விளக்கம் இருக்கு இல்லையா? 37. மகனையாவது மகளையாவது தாயையாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் என் வாழ்க்கையில் யாருக்கு முதல் இடம் வச்சுருக்கோம்? எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வருது, செரப்பிட்ட நிறைய காசு இருக்குது, செரப்பிட்ட காசு கேட்டால் அவன் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பிரச்சனை வந்தோடனே செரப்பியை நான் நாடி போனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு சத்ரு யார்? சத்ரு? செரப்பியா தான் எனக்கு சத்ரு. ஆனால் உண்மையிலே எனக்கு சத்ரு இல்லை, அவர் நண்பர் தான் எனக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நாம் யாரை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு கடன் பிரச்சனை வந்த உடனே, ஒரு சமாதான குறை வந்த உடனே நம்ம யாரை முன்னிலைமைப்படுத்துகிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். எப்படி நாம் தேவனை முன்னிலைப்படுத்த முடியும்? ஒரு வசனம் அருமையாக சொல்கிறது. மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும். இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி முன்னிலைப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரையாரிட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
முழு மனதோடும் யார் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தம்முடைய வாழ்விலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி வைக்கிறார்கள். என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா டோன்ட் புட் யுவர் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட். உங்களுடைய கணவரை முன்னிலைப்படுத்தி வைக்காதீங்க. உங்களுடைய மனைவியை முன்னிலைப்படுத்தி என்ன செய்யாதங்க, வைக்காதங்க. உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை முன்னிலைமைப்படுத்தி என்ன செய்யாதங்க, வைக்காதங்க. உங்களுடைய பெற்றோரை முன்னிலைப்படுத்தாதங்க. இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துங்க. நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக என்ன செய்யும், இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நல்ல பாட்டு ஒன்று, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து தான் தலைவர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் ஜீசஸ் என்று சொல்லி போட்டிருக்கோம். என்னுடைய வீட்டில், என்னுடைய படகுல என்னுடைய கேப்டன் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாருன்னு சொன்னால் என்னுடைய பிரயாணம் வெற்றிகரமாக இருக்கும். என்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து தலைவராக இருப்பார் என்று சொன்னால் என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய சவால்கள், என்னுடைய உபத்திரவம், சோதனை எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு எதை தருவார், விடுதலையை தருவார். இயேசு கிறிஸ்துவை உதறிவிட்டு நம் மனிதரை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது நாம் செய்கிற எல்லாம் வீண். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் என் வீட்டை கட்டலை அப்படின்னா, தேவன் என் வீட்டில் முன்னிலைமை இல்லை அப்படின்னா நான் என்ன செஞ்சாலும் அது என்னதான், வீண் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த சங்கீதம் 127வது சங்கீதத்திலே 2வது வசனம் சொல்கிறது. என்ன வசனம் சொல்லுதுமா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த வசனம் நம்ம நிறைய நேரத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? சில நேரத்தில் வசந்தா பாசம் வீட்டுக்கு நான் போவேன். அவங்க வீட்டுக்கு போகிறப்போ நான் சொல்கிறேன்னா, பாசமாக நல்ல ஒரு நாய் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க நாய் வாங்குவாங்க, வாங்கி அவசரப்பட்டு வாங்குவாங்க. அவர் 4-5 நாளில் அவங்களுக்கு வெறுப்பாயிரும் நாய் மேலே. அதை கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க எங்கேயாவது கொண்டு போய். நான் சொல்ல, ஒரு நாய் ஒன்று வாங்கி வச்சுக்காங்க. ஏன்னா அங்கே தனியாக இருக்குது வீடு. ஏதாவது திருட்டு போய் எவனு வந்துட்டோம்னா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் சின்ன பிள்ளையில் சாலைப்புதூரில் இருக்கும்போது ஒரு நைட்டு ஒரு மணி இருக்கும், ஒரு நாய் செம கொலை. எங்கள் வீட்டில் ஒரு டைகர்னு ஒரு நாய் உண்டு. அது எப்போதும் கத்துற மாதிரி கத்தலாம். அன்றைக்கி ரொம்ப வினோதமாக கத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னடா அந்த நாய் இப்படி கிடந்து உயிர் போகிற மாதிரி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நாங்கள்லாம் வெளியே வந்து பார்த்தோம். வெளியே வந்து பார்த்தா அந்த நாயும், டைகர் இன்னொரு நாய் பேர் ஜாக்கி, 2 நாய் உண்டு. அந்த 2 நாயும் ஒரு குழியை பார்த்து குலைச்சிட்ருக்கு. என்னடா அந்த குழியை பார்த்து குலைக்கிறது, பாம்பு கம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள ஒரு திருடன் உட்காந்துருக்கான். உள்ள ஒரு திருடன் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சவன் தான். எங்களுக்கு பேய் குளத்தில் தெரிஞ்சவன் தான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் சொந்தக்காரன் தான் உள்ள வந்து உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், பேய் குளத்துலேருந்து நைட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு வந்தான்னு தெரியாது. நைட்டு வந்திருக்கான். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அந்த ஓட்டையில் ஏறிட்டான். ஏறி உள்ளே இறங்கிட்டான். ஏதோ புல்லை பார்த்து சவுண்டு போட்டுச்சு, கத்திருச்சு. இவன் மறுபடியும் பயந்து வெளியே வந்து உளுந்து அந்த கக்கூசில் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு போட்டிருக்கும். ஷீட்டில் டம்முன்னு உடஞ்சதில் நாய் வந்து முழிச்சு என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னால் இவனை துரத்திருச்சு. இவன் துரத்தினவன் ஓடி போய் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குழியில் போய் அப்படி பதுங்கிட்டான் இல்லையா? நாய் வந்து ஆனால் என்னத்தை நாய் போட்டாலும் சரி தான் இல்லையா? என்னத்தை நம்மளாம் அன்றைக்கி நம்ம சர்ச்சில் சர்வேலன்ஸ் கேமரா வச்சுருக்கோம். சர்வேலன்ஸ் கேமரா வச்சுருந்தோம். ஆனால் நிறைய பேர் நம்ம சர்ச்சிலேருந்து விசுவாசிக்கு செருப்பை கலவன்ட்டு பேர் தான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியுமா? இன்றைக்கி சிலர் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? சில திருடன் என்ன பண்ணுறான்னா, சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது, நீட்டாக வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை உருவிடலாம். ஹார்ட் டிஸ்கை உருவாச்சோன்னா கேமரா அப்படி இருக்கும். கேமரா கண்ணை திறந்து தான் இருக்கும். ஆனால் எதுவுமே சேவ் ஆகாது. ஆமாம், இந்த இருக்குல்ல, அந்த பெட்டி இருக்குது பாருங்கள், யாரும் செஞ்சிடாதாங்க. நீங்கள் வந்து இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை உருவிட்டு போயாச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கெலாம் திருட வந்து அவ்வளோ ஹைடெக் திருடன் ஆகிட்டான் எல்லாருமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எத்தனை சிசிடிவி சர்வேலன்ஸ் போட்டிருந்தாலும் சரி தான், என்ன நாய் நம்ம வீட்டில் வளர்த்தாலும் சரி தான், எத்தனை பாதுகாப்பு போட்டிருந்தாலும் சரி தான். கடந்த வாரத்தில் சல்மான் கான்னு ஒரு நடிகர் உண்டு. அவர் வீட்டில் 12 போலீஸ்காரங்க டெய்லி பாதுகாப்போம். 12 போலீஸ்காரங்க டெய்லி. அமெரிக்கா உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷன் யாருக்கு அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு தான் பெரிய பாதுகாப்பு.
இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியில் 2-3 பேரை அவங்க சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி போன்ற நிறைய அமெரிக்க ஜனாதிபதிகள் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இந்திய தேசத்தில் முன்னாள் பிரதமர் 2 பேர் என்ன செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை என் மீது இருந்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன பாதுகாப்பு போட்டால் நமக்கு எந்த பயனும் இல்லை. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வேதநாயகம்னு பேர். அவர் டொயாட்டா ஃபார்ச்சுனர் கார் வாங்கினார். டொயாட்டா ஃபார்ச்சுனர் கார் வாங்கிட்டு அவர் சொன்னார், இந்த காரில் பார்த்தீங்கன்னா பலூன் எங்களை காப்பாற்றும், எங்கேயா போய் மோதிச்சுன்னா என்ன வரும், பலூன் வந்துடும், உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்லை அப்படின்னு. அவர் ஒரு முறை வள்ளியூருக்கு வந்துக்கிட்டு இருந்தார். ஓய்வு நாளில் காலைல கார் எடுத்துகிட்டு வள்ளியூருக்கு வந்துக்கிட்டு இருந்தார். முன்னாடி ஒரு ஜீப்பு போய்கிட்டு இருந்திருக்கு. ஜீப் தெரியுமில்ல, ஜீப்பு போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஜீப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டெப்னி வீல் பின்னாடி இருக்கும். ஜீப்பு போன வேகத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்த ஸ்டெப்னி வீலோடைய நட்டு கலந்து மாட்டி இந்த ஸ்டெப்னி என்ன பண்ணிருச்சுன்னா கலந்துருச்சு. கலந்து நேராக இவர் முன்னாடி உட்காந்துருந்தார் பாருங்க. இவர் நெஞ்சில் ஒரு அடி. என்ன பலூன் வச்சுருந்தாலும் சரி தான், ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பை நீக்கிட்டார் அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு எல்லாமே வீண். கர்த்தர் நகரை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வீண் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். டெய்லி ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு பாதுகாப்பு உலகத்தில் யாருமே கிடையாது, நீர் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நைட்டு வீட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதவை பூட்டிட்டீங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருக்கீங்களா, உங்களுடைய பிரசன்னம் எங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நித்திரைக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3ஆவது வசனம் நாம் படிப்போம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து, நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பயங்கரமான கடினமான உழைப்பாளிகள். சந்திரனெல்லாம் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வேலை பார்க்குறவர். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுத்துகிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவார். கடினமான உழைப்பாளி. செல்வன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4 மணிக்கு அவர் அங்கே இருப்பார், அப்டா மார்க்கெட்டில் இருப்பார். அவங்களாம் ரவுண்ட் த கிளாக் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி ஜேம்ஸ் ஐயாவை பற்றி ஒருத்தர் சொல்லுதார் என்கிட்ட, ஐயா உங்கள் ஆள் மாதிரி விவசாயத்தில் சுத்தமாக வேலை பார்க்குற எவனுமே கிடையாது, அவருடைய விவசாயம் பண்ணுற இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் எனக்கு இன்னொருத்தங்க சொன்னது தான், இவங்க என்கிட்ட சொல்லலை. ஏன்னா நமக்கு விவசாயமும் தெரியாது. எல்லாருமே கடினமான உழைப்பாளிகள் தான். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக 2 பேரும் புருஷனும் மனைவியும் இங்கே உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. நம்ம நிறைய வேலைகள் செய்ய நினைக்கிறோம், ஆனால் நம்ம உழைப்புலாம் போடுறதுலாம் முக்கியம்தான். ஆனால் எல்லாவற்றிற்கு மேலே நம்ம என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய வேலையில் உங்களுடைய பிரச்சனை இருக்கா? நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா அப்படின்னு சொல்லி பைபிள் கேட்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம என்னன்னாலும் உழைப்பு போட்டாலும், வேர்வை செஞ்சு நம்ம உழைத்தாலும், குடும்பமாக நம்ம வேலை செஞ்சாலும், தேவனுடைய பிரசன்னம் என்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். தினம்தோறும் நம்ம வேலைக்கு போகும்போது வரும் பொழுதும் அவருடைய பிரசன்னம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை கடன் பிரச்சனை வரலாம், என்னன்னாலும் வரலாம். ஆனால் அந்த கடன் பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு, வழியை நமக்கு காட்டுவார் என்பது வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அருமையான பாடமாக இருக்கிறது. என்னுடைய வீட்டை கட்டணுன்னா அதில் ஆண்டவர் தான் முதலாவது இருக்கணும். என்னுடைய பாதுகாப்பு ஆண்டவர் தான் முதலாவது பாதுகாப்பாக இருக்கணும். என்னுடைய வேலையில் தேவன் தான் முதலாவது வேலையாக என்ன செய்யணும், இருக்கணும். 4ஆவதாக, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் நம்ம நிறைய சத்துருக்களோடு போராட வேண்டியிருக்கு, அப்படி தானே? பிசாசோடு நம்ம போராடணும். அவன் தான் நமக்கு த ப்ரைம் எனிமி, நமக்கு அவன் தான் முதன்மை எதிரி. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிசாசு தான் நமக்கு எதிரி. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மனுஷங்க நமக்கு எதிரியாக இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க கூடலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்,
போராடணும், இவங்க கூடலாம் நம்ம யுத்தம் பண்ணணும். இவங்க கூடலாம் நம்ம யுத்தம் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும் தெரியுமா? யுத்தத்திற்கு நல்ல முறையில் ஆயத்தம் ஆகிறதுனால அவங்ககிட்ட ஜெயிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும். எல்லா குதிரையும் என்ன செய்யணும்னு சொன்னால் யுத்த நாளுக்கு என்ன செய்யும்? ஆயத்தமாகும். நல்ல முறையில் நம்ம ஆயத்தமாகிறதுனால, ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக ஆயத்தமாகறதுனால நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு நல்ல வசனம் ஒன்று சொல்கிறார் பாருங்க. 33வது சங்கீதம் 16-17 நம்ம படிப்போம். சங்கீதம் 33 14-17. எந்த ராஜாவும், இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ராஜாவும் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய படை வீரர்களை வச்சிருந்தாலும் அதனால் அவனுக்கு என்ன கிடைக்க போகிறதில்ல? வெற்றி என்ன செய்ய போகிறதில்ல? கிடைக்க போகிறதில்ல. சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சரீர வலிமையினால் அவனுக்கு வெற்றி என்ன செய்ய போகிறதில்ல? கிடைக்க போகிறதில்ல. அடுத்த வசனம் படிங்க. ரட்சிக்கிறதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? குதிரை என்கிட்ட இருக்கு, அதனால நான் படையில ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு விரோதமாக நம்ம போராட வேண்டியிருக்கு. அவனை விட எனக்கு நிறைய காசு இருக்குது, அவனை விட எனக்கு நல்ல சொத்து சுகம் இருக்குது, அவனை விட எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதனால நான் அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா எந்த ராஜாவும் படையின் மிகுதியால் ஜெயிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நிறைய குதிரை வச்சிருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. எப்படிப்பட்ட குதிரையாக இருந்தாலும் சரி, அது நல்ல பலமுள்ள குதிரையாக இருந்தாலும், அது நல்ல வீரியமான குதிரையாக இருந்தாலும், அதனுடைய வீரியத்தினால என்ன வராது? விடுதலை கிடைக்க போகிறதில்ல. அப்போ யார் தான் விடுதலை கொடுப்பா? யார் தான் வெற்றியை கொடுப்பான்னு அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். நீங்கள் என்ன அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன் வச்சிருந்தாலும் சரி தான், எப்படிப்பட்ட இந்த போர்க்கருவிகளை வைத்திருந்தாலும் சரிதான் நம்ம ஜெயிக்க முடியாது. என்னுடைய யுத்தத்தில், என்னுடைய போராட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதை சரியாக உணர்ந்தது யாருன்னா, சங்கீதக்காரனாகி தாவீது அதை உணர்ந்திருந்தார். இந்த கோலியாத்தை பார்த்து சொன்னார், நீ இந்த ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வர, ஆனால் நான் யார் நாமத்தினால் வரேன்னு தெரியுமா? நீ நிந்திக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னார். தாவீதுக்கு அந்த வெற்றி எவ்வளோ முக்கியமோ தெரியாது, ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கே அந்த வெற்றி தாவீதின் மூலமாக என்ன செய்தது? கிடைத்தது. நீங்கள் நினச்சிருக்கலாம், அந்த கதையை படிக்கும்போது ஒரு பெரிய பேட்டில் நடக்கும், பெரிய ஒரு யுத்தமே நடக்கும்னு சொல்லி நினைக்கலாம். யுத்தம்லாம் நடக்கலை. அந்த போரை முடித்து வச்சது, அந்த போராட்டத்தை முடித்து வைத்தது ஒரே ஒரு கல் மட்டும்தான். அப்படி தானே? ஒரு சின்ன கல் கோலியாத்தை என்ன செஞ்சிருச்சு? சரிச்சிருச்சு. என்ன காரணம் தெரியுமா? எப்படிப்பட்ட கோலியாத்தாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னு சொன்னால் எனக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. அது பிசாசாக இருந்தாலும் சரி தான், நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி தான், இயேசு கிறிஸ்துடைய பிரச்சனை என் கூட இருக்கா, நிச்சயமாக எனக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121வது சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் யாரெல்லாம் அந்த ஒத்தாசையை நோக்கி பார்க்குறீங்க? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அவங்க எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனம் வந்தாலும், எப்படிப்பட்ட சுகவீனம் வந்தாலும் அவர்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. வசனம் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என்ன அர்த்தம்? அவர் உட்கார்ந்துக்கிட்டு கோழி தூக்க மாட்டார்.
அவர் படுத்து கிடந்து நல்ல நித்திரையை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு தூக்கம்னா என்னன்னே தெரியாது. 24/7 ஓவர் த கிளாக், ஓவர் த நைட் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் வேலை செய்வார். என்ன வேலைன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எவ்வளோ அருமையான சங்கீதம் இல்லையா? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் மேலான ஆசீர்வாதத்தையும் மேலான சமாதானத்தையும் அவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருநூற்றி 94வது பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாழும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பட்டயத்தால் ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஐயோ மிகுந்தது காலத்தில் ஆவி குறைவதால், மீட்பருவீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றமின் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆளுயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டோம், என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்வில் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய வேலைகள் எல்லாம் வீண் என்பதை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உம்மை மாத்திரம் முன்னிலைப்படுத்தவும், ஆண்டவரே நீர் நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுடைய குடும்பத்தில் முதன்மையான நபராக இருக்கவும், ஆண்டவரே நீர் எங்கள் பாதுகாப்பின் முதலாவது பாதுகாப்பாளராக இருக்க
இந்த நாளிலே எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, பேதுரு சொன்ன விதமாக யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் அல்லவோ உள்ளது என்கின்ற அர்ப்பணிப்பு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனபாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, போராட்டத்தோடு யாராவது இங்கு இருப்பார்கள் என்று சொன்னால் உம்முடைய பரிசுத்த கரம், பரலோக சுகப்படுத்தும் கரம் பிள்ளைகளை இந்த நாளிலே தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கையின் பிரயாசத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும். அவருடைய போக்கிலும் மரத்திலும் உம்முடைய மேலான பிரசனம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மேலான பிரசனத்தினால உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளை வைத்திருக்கிற தோட்டம் துறவுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பயிர் பச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வேலை ஸ்தலங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயற்ற வாழ்வையும் நீடித்த ஆயுசு நாட்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்படி வருகிற போது ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக தகுதியுள்ளவர்களாவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்பியறலாம். நாங்கள் நித்திரைக்குள்ளே போகிறோம். நல்ல நித்திரையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். மீண்டுமாக காலை நேரத்திலே துதிக்கும் துதியோடு கூட எழுந்து ஆண்டவரே உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெறவும், நல்ல ஓய்வினால் பாடத்தை படிக்கவும், ஆண்டவரே உம்மை நல்ல முறையிலே ஆராதனை செய்யவும், தெய்வீக செய்தியை கேட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் முழுவதையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு ஏதுவாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் தேவ தூதர்களின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென். மாற்றொரு தாசை ஆற்று